வணக்கம். உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இல்லை, கர்நாடகாவில் இருக்குது. ஒரு லீஸோ வாடகை கொடுத்தீங்கன்னா பத்திரம் வாங்கி ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி ரெண்டல் அக்ரிமெண்ட்டு லீஸ் அக்ரிமெண்ட் போடுங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அது இருந்ததுனால ஒன்று சொல்கிறேன், ஏன் போடணும்னு. அது இல்லாமல் போட்டிங்கன்னா வெக்கேட் பண்ணுறது, வெறும் ஓனர்ஷிப் வச்சு பத்திரத்தை வச்சு காலி பண்ணுறது உங்களுக்கு ஓகே, காலி பண்ணலாம். கஷ்டத்துக்கும் ஈஸிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால எக்காரத்தை கொண்டும் ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுங்க, லீஸ் அக்ரிமெண்ட் போடுங்க. உங்க சில்லற காசுங்களுக்கு ஒரு 500,000 பார்க்காதீங்க. வரப்போற டெனன்ட் ஆகட்டும் ஓனர் ஆகட்டும் வாங்கிக்கோங்க, சரிங்களா? ரெண்டல் அக்ரிமெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் ரெண்டு பேருமே, ஓனருக்கும் வசதி, டெனன்ட்டுக்கு வரப்போற குடியிருக்கவங்களுக்கும் வசதி. நாளைக்கு பிரச்சனை, நீங்க லீஸு கொடுத்துட்டு காசு இல்லைன்னா டெனன்ட்டுக்கு, ஓனருக்கு வீடு இருக்கு, காசு வாங்கிட்டாரு கொடுக்கலன்னா டெனன்ட் எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? அதனால ரெண்டல் அக்ரிமெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. பிளஸ் நீங்க அவங்க காசை கொடுத்துட்டு வீடை காலி பண்ணா ஓனர் எங்க போயிடுறது? அதனால சொல்றேன், ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. அப்படி இருந்து கேஸ் போட்டு காலி பண்றதுக்கு ஆர்டர் வாங்கியும் காலி பண்ணாதனால இதை கோர்ட்டை அவமதிக்கிறேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு அந்த டெனன்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் ஃபைனு, காலி பண்ணாதனால, கோர்ட் அவமதிச்சதுனால, கோர்ட் சொல்லியும் காலி பண்ணாதனால 5 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. யாருக்கு? டெனன்ட்டுக்கு. அது மாதிரி எதனாலனா, உங்களுக்கு சொத்தே இருந்தாலும் சில பேர் லோன்ல வாங்கிப்பீங்க, அப்ப சொத்து பத்திரம் பேங்க்ல இருக்கும், உங்களுக்கு கேஸ் போடுறது கஷ்டமாயிரும். அதனால ஈஸியா இருக்குன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் லோன் அக்ரிமெண்ட் ரெண்டு கூட இருந்தாலும் 500,000 பார்க்காதீங்க. ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி வாடகைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டோட ஓனர் இருந்தாலும் சரி, வாங்கிட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் லீஸுக்கு போனாலும் சரி, ஒத்திக்கு போனாலும் சரி, ரெண்டல் அக்ரிமெண்ட் வாடகைக்கு போனாலும் சரி, ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க, லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு போங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ இந்த பழக்கமே இல்லை. ஏன்னா 500,000 எதுக்கு செலவழிக்கணும் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப யூஸுங்க. இந்த 500,000 பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். நாளைக்கு காலி பண்ண முடியாதுன்னு வாடகைக்கு வர்றவங்களும் சொல்லலாம், ஓனரும் உடனே காலி பண்ணுங்க காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் ஒத்திக்கு இருந்தனா. அது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் உதவும். எக்காரத்தை கொண்டு போட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகல. கர்நாடகாவில் சின்ன சின்ன ரூமா இருந்தாலும் ரெண்டல் அக்ரிமெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. எல்லா வீடுகளும் 190 வீடுகள்ல பண்றாங்க, ஆளுங்க பண்றாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வாங்க, நல்ல நடைமுறைகளை கொண்டு வாங்க. ஏன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் 500,000 பார்க்காதீங்க. வீட்டு ஓனர் ஆகட்டும், ரெண்டல் வாடகைக்கு போடுறவங்க ஆகட்டும், ஒத்திக்கு போடுறாகட்டும். ஏன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி காலி கோர்ட் ஆர்டர் பண்ணியும் காலி பண்ணாதனால 5 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. எதனால? உங்களுக்கு சொத்து பத்திரம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க, அது லோன்ல வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சொத்து பத்திரம் பேங்க்ல இருக்கும். சில பல பேங்க்கை வாங்கி வச்சுக்கோங்க, சில பல பேங்க்குங்க, எல்லா பேங்க்குங்க இல்லை. அப்போ வாங்கி வச்சுனா உங்களுக்கு கேஸ் போடுறது கஷ்டம். அதனால ரெண்டல் அக்ரிமெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் இருந்தால் பார்த்துக்கோங்க. இதை போட்டு வச்சுக்கோங்க. இது ரெண்டல் அக்ரிமெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் ரொம்ப சின்ன வேலை. இந்த சின்ன அமௌண்ட்டுக்காக பெரிய கஷ்டத்தை அனுபவிக்காதீங்க. அதை அனுபவிக்க வேணாம், சரிங்களா? உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.